லே 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 லே. நல்லா இருக்குல்ல பாட்டு பாட்டை சொன்னேன். படம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மூவி ரிவ்யூஸ் அண்ட் மியூசிக் ரிவ்யூஸ் கூட நீங்கள் இந்த சேனலில் பார்க்கலாம். ஓகே, தலைவன் தலைவி அந்த படத்தோட ரிவ்யூவை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம கோலிவுட்டில் இருக்க சீனியர் பேட்ச், அதாவது டைரக்ஷனல் வைஸ் சீனியர் பேட்சில் எல்லாருமே வந்து ப்ராப்பரான ஒரு ஹிட் கொடுக்க அப்படியே லைட்டாக தள்ளாடிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு தெருக்கண்டா அப்படின்ற மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர் பாண்டியராஜ். அவரோட ப்ரீவியஸ் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மொக்க படம் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே சும்மா நல்லா ஜாலியாக கமர்ஷியலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக அப்படி தான் அவர் நிறையா மூவிஸ் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த தலைவன் தலைவி அவர் சைட்லேருந்து அவர் நமக்காக கொடுத்துருக்காரு. பாருங்கடா, பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி. இதில் வந்து விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு, இன்னும் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாட்டு ரிலீஸ் ஆகி செம்ம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. பாட்டுக்காக நிறையா பேர் தேட்டருக்கு வந்தது நேற்று நான் பார்த்தேன். நானும் சம்டைம்ஸ் பாட்டுக்காகலாம் போவேன். ஆனால் அந்த பர்டிகுலர் ஒரே ஒரு பாட்டுக்காக நேற்று மற்றவங்கள நிறையா பேரை பார்த்தேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டேவே ஒரு படம் ஹவுஸ்ஃபுல் ஆகிறத ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம பிக்கீஸோட படம் எப்போவுமே ஃபஸ்ட் டே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். அதை தாண்டி விஜய் சேதுபதி வந்து சாதாரண ஆள் கிடையாது. இருந்தாலுமே அந்த டயர் 1 டயர் 2லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நேற்று நான் பார்க்குறேன் படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லு. இது வந்து தமிழ்நாட்டில் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் வேற ஒரு ஸ்டேட்டில் ஃபஸ்ட் டேவே ஒரு படம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகுதுன்னா அப்போது மக்கள் எந்த அளவுக்கு அந்த படத்தை நம்பி வராங்க அப்படின்றத நேற்று நான் பார்த்தேன். ஒரு படம் ஆரம்பித்து விசிலு கிளாப்ஸ் இதெல்லாம் எப்போ வருதுன்னா படத்தோட டைட்டில் கார்டுக்கு வரும், அப்போது சில கிரெடிட்ஸ்க்கு வரும், அதுக்கப்புறம் ஹீரோ இன்ட்ரோ அதுக்கு தான் வரும். அதை தாண்டி ஒரு படத்தை வந்து அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணி விசிலு கிளப்ஸ்லாம் வருதுன்னா மினிமம் அந்த கதைக்குள்ளே போய் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும், சரியா? ஆனால் இந்த தலைவன் தலைவி படம் ஆரம்பித்து டைட்டில் கார்டு ஓகே, ஹீரோ இன்ட்ரோ ஓகே, அதெல்லாம் தாண்டி படம் ஆரம்பித்து ஒரு 6வது-7வது நிமிஷத்துலேயே வந்து தேட்டரில் எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக என்னென்னா பாண்டியராஜ் அப்படின்னு எழுத்து இயக்கம் பாண்டியராஜ்னு வரும்போதே சூப்பராக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது உண்மையிலுமே தேட்டரில் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கரெக்டான இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. படம் ஆரம்பித்தோடனே ஃபுல்லாக வந்து என்கேஜ் ஆகிடுது. ஆடியன்ஸ் அப்படியே படத்துக்குள்ளே போயிடுறாங்க. படம் ஓவரால் உங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். சீரியஸாக ஒரு சண்டை போயிட்டு இருக்கும், அந்த இடத்துல சீரியஸாக வேற ஒருத்தர் ஒரு டைலாக் சொல்லுவார், ஆனால் அது வந்து நமக்கு ஹியூமரஸாக டெலிவர் ஆகுது. ஸோ இந்த லேயரிங் பண்ணது வந்து எனக்கு படத்தில் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜாலியாக போகுது. எந்த இடத்துலையுமே பெருசாக லேகு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. படம் ஃபுல்லாக ரிப்பீட்டடாக சீன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு ஜாலியாகவே போயிருக்கும். அது போக படம் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப லவுடராக லைட்டாக நாய்ஸியாக இருக்கும். பட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து மற்ற சீன்ஸ் எல்லாம் என்கேஜாக கொண்டு போகிறதுனால அது எதுவுமே பெருசாக தெரியாது. படம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, முடிஞ்சளவு எல்லாம் வயிறு நிறையா சாப்பிட்டு போங்க. ஏன்னா அவன் சம்மந்தமே இல்லாமல் டிஸ்க்ளைமர் சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் லைட்டாக சாப்பிடாம பசியோடு போயிட்டு என்னடா சாப்பிடாம வந்துட்டோம், எஞ்சி போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படி, படத்தோட சீன்ஸுமே அப்படி. நான் என்ன நினச்சேன்னா, நேற்று வந்து படம் ஹவுஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் டேவே நிறைய பேர் அந்த பாட்டுக்காக வந்திருப்பாங்க, நிறைய பேர் ட்ரெய்லருக்காக வந்திருப்பாங்க, நிறைய பேர் விஜய் சேதுபதிக்காக, நித்யா மேனனுக்காக, நிறைய பேர் பாண்டியராஜ் டேரக்டருக்காகவே வந்து வந்திருப்பாங்க. நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே நம்ம அந்த படம் முடிஞ்சு தேட்டரை விட்டு போகும்போது எல்லாருமே ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட தான் போனாங்க. நேற்று நான் அவ்வளோ ஆடியன்ஸை பார்த்தா உண்மையிலுமே செமையாக என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்ஃபில்டோட தான் தேட்டரை விட்டு வெளியே போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு, அதாவது மிட்டில் நம்ம வச்சுக்கலாம். இதுவே வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா படம் இன்னுமே ஒரு படி மேலே போயிருக்கும். ஏன்னா ஓவரால் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபைடு. ஒரு புருஷன் முண்டாட்டி கதை தானே, அவங்களுக்கு தானே கனெக்ட் ஆகும் அப்படின்றத தாண்டி நேற்று நான் பார்த்த நிறைய யங்ஸ்டர்ஸுமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன ஜஸ்ட் நீயுமே ஒரு யங்ஸ்டர் தானே அப்படின்னு கேட்டால் ஆமாம், நமக்குமே படம் வந்து ரொம்பவுமே கனெக்ட் ஆகிடுச்சு, ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, யோகி பாபுவை இந்த படத்தில் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. மாவீரனுக்கு அப்புறம் எனக்கு எப்போ நோட்டபுளாக இருந்துச்சுன்னா இந்த தலைவன் தலைவி படத்தில் யோகி பாபுவை செம்மையாக அல்டிமேட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் அப்பப்போ வரதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு சீனை அவர் டேக் ஓவர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவர் செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூவியில். அதுக்கப்புறம் மூவியோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தீங்கன்னா அப்படியே கடலை நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு இருந்துச்சு. எந்த ஒரு கேரக்டருமே வந்து அன்வான்டாக வரதோ இல்லை வந்து சும்மா அவரை வைக்கணும்னு வச்சதுனாலையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. படத்தில் யூஸ் பண்ணியிருக்க கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலுமே இவங்க நிஜமான குடும்பம் தாண்டா, உண்மையிலுமே இவங்க இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க தான், உண்மையிலுமே இவன் தான் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்ற மாதிரி
பர்ஃபெக்டாக கேஸ்ட் அண்ட் க்ரூவை சூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு அது தெரில நிஜமாவே. எப்படி ஒரு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூவை வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஓவரால் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அவங்க கதையை கொண்டு போன விதமாக இருக்கட்டும், அப்புறம் டைலாக்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த கேரக்டர்ஸ்க்கு கொடுத்த நேம்ஸ் எல்லாமே வந்து பாண்டியராஜ் படத்தில் எப்பவுமே அவர் கொடுக்குற கேரக்டரோட நேம்லாம் வந்து பார்த்து தான் சூஸ் பண்ணுவார். அதே மாதிரி இந்த படத்துலையும் அவர் ஒவ்வொரு கேரக்டருக்கும் கொடுத்துருக்க நேம் வந்து பார்த்து தான் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. ஃபைனலி படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். அவர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹிட்டாக தான் கொடுத்துட்டே இருக்காரு. அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ தலைவன் தலைவியும் இருக்குது. அந்த பாட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அது செம்ம வைரல் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அது ப்ராப்பரான ஒரு ஹிட். இப்போ இன்ஸ்டாலாம் நிறையா சாங் வரும் போகும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹிட்டுன்னு சொல்லிட முடியாது. ஆனால் இந்த பாட்டு உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் அந்த சிங்கரை யூஸ் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து தேட்டரில் நீங்கள் அந்த பாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இனிமே சூப்பராக இருக்குது. அந்த ஒரு பாட்டை தாண்டி படத்தில் இன்னும் 2-3 பாட்டு வருதுன்னு நினைக்கலாம். எல்லாமே மாண்டேஜஸில் போயிடும். இதுவுமே பாட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. முக்கியமாக விஜய் சேதுபதியோட இன்ட்ரோக்கு ஒரு ட்ராக் போட்டிருக்காரு. அது வந்து அன்எக்ஸ்பெக்டடு. படத்தில் வரும்னே நினைக்கல. அது வந்து ஒரு ஃபன்னியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஹீரோவை வந்து லைட்டாக பூம் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்ஸு கொடுத்துருக்காரு பாருங்க. நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விஜய் சேதுபதியோட இன்ட்ரோவில் இந்த ட்ராக் வரும். சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம்மே வந்துட்டு உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். படம் ஃபுல்லாகவே உங்களை வந்து உட்கார வைக்கணும்னா ஜஸ்ட் அவங்க டைலாக் பேசிகிட்டே இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு அன்கான்ஷியஸாக பேக்ரவுண்டில் இருக்க பிஜிஎம்மும் உள்ளே ஏறிட்டே இருக்கும் நம்ம மைண்ட் உள்ள. அந்த மாதிரி ஒரு கொடுத்த பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து இந்த படத்தை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு பாண்டியராஜ். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட சீனியர் டேரக்டர்ஸ் எல்லாம் இப்போ இந்த இருக்க காலகட்டத்தில் அவங்களோட ஒரு ப்ராப்பரான ஹிட் கொடுக்கறதுக்கு லைட்டாக திணறிட்டு இருக்கும்போது இவர் வந்து எப்படி இதை வந்து சூப்பராக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணாரு அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நார்மலாக ஏதாவது ஒரு படத்தில் ஒரு காமெடி சீன் உள்ளே வைக்கிறாங்கன்னா அது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுது. ஒர்க் அவுட் ஆகாமல் போனாலும் பரவாயில்ல, நிறைய பேர் வந்து அதை கிரிஞ்சுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த படத்தில் வச்சிருக்க காமெடி சீன்ஸ் எல்லாமே எதுவுமே வந்து நமக்கு கிரிஞ்சு மாதிரியே தெரியல. எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் ரைட்டிங் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த பிளாட் எப்படி கரெக்டாக அந்த ஆர்க்கை கொண்டு போகணுமோ அது சூப்பராக கொண்டு போயிருக்காரு. எந்த இடத்துலையுமே வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி லேக் அடிக்கவே இல்லை. ஸோ ஓவரால் வந்து பாண்டியராஜ் அவர் நான் இன்னும் இருக்கேன்டா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படின்றத சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீங்கள் தலைவன் தலைவி படத்தை போய் நம்பி பார்க்கலாமான்னு கேட்டால் நீங்கள் ஜாலியாக நம்பி போய் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். எனிவே நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நம்பி போய் பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற டிக்கெட்டுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான். எனக்கு வந்து ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு. படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோமே அது அவங்க பேசுகிற சீன்ஸ் எல்லாம் அப்படியே ஜாலியாக மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு படம் தலைவன் தலைவி. ஓகே, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி தலைவன் தலைவி பார்த்துருந்தா மறக்காமல் உங்களோட வியூவை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த படத்தோட ரிவ்யூ வேணும் அப்படின்றதையும், இல்லை வேறு ஏதாவது பாட்டோட ரிவ்யூ வேணும், ஆல்பமோட ரிவ்யூ வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பழைய படமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பழைய பாட்டாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்காக கண்டிப்பாக ரிவ்யூன்றதை தாண்டி அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் தெரியாத விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye from AGS.